அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி முதல் 15 வருட உழைப்பின் பலனை கண்கூட காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்குதுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் தற்போது தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக தனுசு ராசினியர்களான நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி என்பது அமையிருக்கு. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் எதிர்ப்புகளை குறிக்கும் இடத்தில் இப்போது சஞ்சரிப்பதால் எதிரிகளின் பலம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி யாரிடமும் நீங்கள் சொல்ல வேண்டாங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் தொல்லைகள் உண்டு. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. பழைய வழக்குகள் பைசல் ஆனாலும் புதிய வழக்குகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதிக கவனத்தோடு பொறுமையாக நிதானமாக வாதிடுவது என்பது நல்லதுங்க. அதே போல் பிள்ளைகளும் சில பிரச்சனைகள் வரலாம். மனக்கலக்கம் அதிகரிக்கும் நேரமாகவும் இத்தருணம் அமைகிறது. அதே போல் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது என்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க. எனவே நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய தருணமாகவும் இத்தருணம் அமைகிறது. பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர இருக்கு. அதே நேரம் அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் தொடங்கிவிட்டதுங்க. சனியோடு செவ்வாயும் இணைந்து இத்தருணங்களுடைய தொடக்கத்தால் எதிர்பாராத விரயங்களும் மருத்துவ செலவுகளும் உண்டுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்கள் ஆகாரத்தில் கட்டுப்பாடு அலைச்சலை குறைத்து கொள்வதும் நல்லதுங்க. வாகனம் மாற்றம் செய்ய உகந்த ஒரு நேரம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறாரு. அது மட்டும் இல்லாம கல்வி கேள்விகளில் முன்னேற்றம் பெற இருக்கீங்க. அரசு வேலை தொடர்பாக சாதகம் உண்டுங்க. 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் துணிச்சல் முயற்சி அதிகரிக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பதால கலைத்திறன் உண்டுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க இருக்கு. நல்வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. லாபாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடமாகிய மேசத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக திறமைக்கான பாராட்டும் புதிய வாய்ப்புகளையும் பெற இருக்கீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளில் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் சனி புதன் மற்றும் செவ்வாய் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில பதற்றங்களை உருவாக்கலாம். 9ஆம் இடத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க. அவ்வப்போது கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் தெரியாத கவலைகளாக இருக்குங்க. பிறருக்கு வாக்குறுதிகளை தர வேண்டாம். எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. கூட்டாளிகளுக்குள் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு புதன் வருகிறாருங்க. உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 7,
10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குங்க. கல்யாணம், காதுகுத்து, மணி விழா போன்றவை நிகழ்வதற்கான சூழல் உருவாக இருக்கு. சிலருக்கு வீடு வாங்கி குடியேறும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது புத சுக்கிர யோகத்தை உருவாக்குது. புதன் அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரனோடு புதன் இணைகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 6ஆம் இடத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குங்க. அதன் மூலம் வருமானம் வரலாங்க. வருங்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வாங்க. நாடு மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் வரலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களுக்கு இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் கிடைக்க இருக்கு. அங்காரக வழிபாட்டின் மூலம், குரு வழிபாட்டின் மூலமும், கல்யாணம், புத்திரபேறு போன்றவற்றில் இருந்த தடை அகல இருக்குதுங்க. பயணங்கள் பலன் தருங்க. அயல் நாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் ஆதாயம் தருவதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான், 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இந்த கிரகங்களின் சேர்க்கை தற்போது மீன ராசியில் நிகழ்கிறதுங்க. இது அவ்வளவு நல்லதல்ல. வழக்குகளும் வாய்தாக்களும் எதிரிகளின் தொல்லைகளும் அதிகரிக்குங்க. மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் கூடும். அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வது அவசியம். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. வாகனங்கள் செல்லும் போது கவனம் தேவைங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குறை கூறுவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்காதுங்க. ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிக கவனம் தேவைங்க. வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் தொல்லை உண்டு. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. அதே போல கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தடைகளும் குறுக்கீடுகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு கல்வி அதிகம் கவனம் தேவைங்க. பெண்களுக்கு அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையுங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட இருக்கு. இருந்தாலும் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலமாக இந்த பற்றாக்குறையை உங்களால் நிவர்த்தி செய்ய முடியுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.